எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நேர்மறையான எண்ணங்களை மட்டும் நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நேர்மறையான விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஒவ்வொரு நாளையுமே புதிய நம்பிக்கையோடு தொடங்குங்க. உங்களோட சிந்தனை தான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையை வடிவமைக்குது. எப்போவுமே உங்களோட இலக்கின் மீது கவனத்தை செலுத்துங்க. எத்தனை தடைகள் வந்தாலுமே உங்களோட இலக்கை உங்களால் அடைய முடியும். வெற்றிக்கு எந்தவித குறுக்கு வழியுமே கிடையாது. விடாமுயற்சி, கடின உழைப்பு, இது ரெண்டும் தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். உங்களை எப்போவுமே நீங்கள் முழுசாக நம்புங்க. உங்களை விட பெஸ்ட்டான ஒருத்தங்க இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்றத உங்களோட மனசில் பதிய வச்சுக்கோங்க. உங்களோட திறமைகளை நம்பி செயல்படுங்க. உங்களால் முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உலகத்திலே கிடையாது. வாழ்க்கை அப்படின்றது ஒரு கற்றலோட அனுபவம் தான். ஒவ்வொரு நாளுமே புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு உங்களோட வாழ்க்கையில் முன்னேறுங்க. மனுஷங்க எல்லாருமே தப்பு செய்கிறது சகஜம்தான். ஆனால் அந்த தப்புலேருந்து நம்ம நிறைய பாடத்தை கற்றுக்கிட்டு அதை திரும்படியும் செய்யாமல் இருக்கணும். மகிழ்ச்சி அப்படின்றது வெளிப்புற விஷயம்லாம் கிடையாது. அது உங்களோட மனசுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற அமைதியை கண்டுபிடிங்க. அதுதான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும். மற்றவங்க கூட எப்போவுமே உங்களை நீங்களே கம்பேர் பண்ணிக்காதீங்க. உங்களோட சொந்த பாதையில கவனத்தை செலுத்தி உங்களை நீங்களே மேம்படுத்திக்கோங்க. நீங்க நேத்து இருந்ததை விட இன்னைக்கு எவ்வளவு சிறப்பா இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த கவனிச்சு பாருங்க. அதுதான் உங்களோட முன்னேற்றமும் கூட. வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரே நாளெல்லாம் கிடைச்சிடாது. விடாமுயற்சியோடும் பொறுமையோடும் நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றியை நீங்க அடையிறது நிச்சயம். தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட முயற்சி எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீண் போகாது. கடந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறதோ எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறதோ தேவையில்லாத ஒரு விஷயம். உங்களோட நிகழ்காலத்துல ஒவ்வொரு கணத்தையும் அனுபவிச்சு வாழுங்க. அதுதான் உங்களுக்கு உண்மையாவே முழுமையான வாழ்வை தரும். வாழ்க்கையில வர்ற சவால்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தைரியமா ஏத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே உங்களோட வாழ்க்கையில ஒரு வாய்ப்பா பாருங்க. ஒவ்வொரு சவாலுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு பாடத்தை கத்து தரும். பயத்தை எதிர்கொள்ளுங்க. பயம்தான் நம்ம முன்னேற்றத்தோட மிகப்பெரிய தடை. நீங்க தைரியமா செயல்பட்டாலே இந்த உலகத்துல நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். தைரியம் அப்படின்றது நம்மளுக்கு பயமே இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தம் இல்லை. பயம் இருந்தும் அதை வெளியில காட்டிக்காம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட உண்மையான தைரியமும் கூட. ஒரு வெற்றிக்கு அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னா கடின உழைப்பு தான். அர்ப்பணிப்போட செயல்படுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயத்த அடையலாம். உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு தருணத்தையுமே மதிக்க கத்துக்கோங்க. ஏன்னா வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் ஒரே ஒரு முறை மட்டும்தான். நேரத்தை வீணாக்காம ஒவ்வொரு நிமிஷமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. ஏன்னா நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யறது உங்களுக்கு மன அமைதியை தரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது தான் பார்த்தீங்கன்னா மனித நேயத்தோட அடையாளம். அது சமூகத்தை மேம்படுத்தும். வாழ்க்கை அப்படின்றது ஒரு முடிவற்ற பயணமும் கூட. இந்த பயணத்துல நம்ம கத்துக்கிற ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு சவால்களும் நம்மளை இன்னும் வலிமையாகும். கடந்த காலத்தெல்லாம் கனவு மாதிரி மறந்துட்டு எதிர்காலத்தோட பயத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நிகழ்காலத்துல நம்ம முழுசா வாழ கத்துக்குவோம். நம்மளோட விதி அப்படின்றது நம்ம கையில தான் இருக்கு. நாம அன்பா பழகிறத மறந்துட்டு அளவா பழக கத்து தருது நம்மளோட வாழ்க்கையில ஒரு சில அனுபவங்கள். பொய்க்கு தான் எப்பவுமே சொற்கள் தேவை. உண்மைக்கு அமைதியே போதும். எதுவுமே என்னோட லைஃப்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறதும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம கத்துக்கிட்ட ஒரு சில விஷயங்களால தான். ஸோ மனுஷ வாழ்க்கை அப்படின்றது மாறிக்கிட்டு தான் இருக்கும். புரியாதவங்களுக்கு திரும்ப சொல்லி புரிய வைக்கலாம். புரிஞ்சுக்க விரும்பாதவங்களுக்கு நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் கண்டிப்பாக அதில் பலனே இருக்காது. நம்ம கற்ற விஷயத்த மறந்தா கூட வாழ்க்கை படத்தை மறக்கவே மறக்காதீங்க. அந்த அனுபவத்துக்கு பார்த்தீங்கன்னா முடிவே கிடையாது. சொந்த பந்தம் அப்படின்றது நிறைய பேரோட லைஃப்பில் சும்மாவாக தான் இருக்குது. ஆனால் ஒன்றுமே நம்மளை பற்றி தெரியாதவங்க கூட இந்த காலத்தில் நம்மளுக்கு கை கொடுப்பாங்க. சில பேரை மறந்துட்டு, சில பேரை மன்னிச்சுட்டு, சில பேரை கடந்துட்டு, சில பேரை வெறுத்துட்டு நீங்கள் யாரையும் யாரோட நினைவுகளையும் தூக்கி சுமக்காமல் இருந்தாலே உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்கும். பொறுமையாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக பெருமை அடையலாம். அது வாழ்க்கையிலையும் சரி வார்த்தையிலையும் சரி. ஸோ கோவத்தில் எப்போவுமே ஏழையாக இருங்க. அன்புல பணக்காரங்களாக இருங்க. காலம் அப்படின்றது கண்டிப்பாக பதில் கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடச்சிருச்சு அப்படின்னா அதோட மதிப்பு குறைவு தான். போராடி கிடைக்கிற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஊரை பார்க்காதீங்க, உங்களை பாருங்க. ஊருக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தான் தெரியும் உங்களோட வழியும் உங்களோட சூழ்நிலையும். ஸோ எப்போவுமே நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்காக நம்ம வாழ கற்றுக்கணும். இந்த வீடியோ 2 பார்ட் இருக்குது. மிஸ் பண்ணாம